இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிற அப்டேட் வந்து ஐபேட் கலெக்ஷன்ஸ் தான். ஐபேட் நம்மக்கிட்ட என்னென்ன மாடல்ஸ்லாம் கரண்ட்டாக இருக்குன்றத இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வியூ பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இஎம்ஐ ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் கார்டு வந்து நம்ம ஷாப்புக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடலாம். டெபிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாக், எஸ்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் இது மட்டும் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கிரெடிட் கார்டுன்றது எது வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு வந்தாலும் உங்களுக்கு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ லிமிட் இருக்கிறத பொறுத்து. ஸோ வந்து இதை தவிர்த்து நம்மக்கிட்ட ஃபினான்ஸ் ஆப்ஷனோ, நீங்கள் வெறும் உங்கள் பேரை வச்சு ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்குறதோ, நம்மக்கிட்ட வந்து அந்த தவணை முறையில் கொடுக்குறதோ அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ நிறைய பேர் வெளியூரில் இருக்கிறவங்க நீங்கள் இஎம்ஐயில் ஆப்ஷன் பண்ணணும்னு கேட்குறீங்க. வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இஎம்ஐ பண்ண முடியாது. ரீசன் என்னென்னா, நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இஎம்ஐ ஆப்ஷன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக கார்டு நீங்கள் வந்து நம்ம ஷாப்புக்கு டேரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் நம்ம இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ நம்மக்கிட்ட வந்து இன்ஸ்டன்ட் கேஷ், ஜிபே, ஃபோன்பே, நெட் பேங்கிங் அண்ட் ஐஎம்பிஎஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேண்டவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயிலாக இன்னும் சொல்கிறேன். நம்மள்கிட்ட இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டெய்லி பேசிஸில் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வாட்ஸ்அப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அதை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக் கலெக்ஷன் டெய்லி நம்ம அப்டேட் பண்ணுறது அதில் தான். உங்களுக்கு மாடல், வாரண்டி பீரியடு, சைக்கிள் கவுண்ட்டு, பேட்டரி ஹெல்த்து அண்ட் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்க இந்தியன் எம்ஆர்பி ஸ்டாக்காக இது என்ன கண்டிஷனில் இருக்குது முதற்கொண்டு எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பு தவிர்த்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறது வந்து உங்களுக்கு யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில். ஸோ யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நம்ம டெய்லி நம்ம அப்டேட் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து பிஸியாக இருக்கும் போது, நம்மளுக்கு வந்து வேலை இருக்கும்போது கண்டிப்பாக வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நம்ம பிஸியாக இருக்க டைம் தவிர்த்து தான் நம்ம வீடியோ எடுத்து நம்ம போடுறோம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐபேடில் உங்களுக்கு 9th ஜென்ரேஷன் 64 GB வைஃபை ஒன்லி மாடல், சீல்டு ப்ராடக்ட்டு வித் 1 year பிராண்ட் வாரண்டியோடு வந்துடும். சீல்டு ப்ராடக்ட்டு. ஸோ இதில் கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாக், அதாவது ஸ்பேஸ் கிரே அண்ட் சில்வர் அவைலபிளாக இருக்குது. 64 GB வைஃபை ஒன்லி மாடல், சிம்மு ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதோட ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே உங்களுக்கு 30க்குள்ளே இருக்கிற மாடல். ஸோ 30,000 இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதோட நம்ம ஸ்டோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 20,000 தரலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஐபேடில் உங்களுக்கு 10th ஜென்ரேஷன் 64 GB வைஃபை ப்ளஸ் செல்லுலார் மாடல் இது. ஸோ வைஃபை ப்ளஸ் செல்லுலார் மாடலில் இன்னும் 9 months வாரண்டியோட அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வந்து உங்களுக்கு எடுத்து காட்டணுன்ற அவசியமே கிடையாது. கண்டிஷன் சீல்டு கட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஐபேடில் இது 10th ஜென்ரேஷன் 64 GB வைஃபை ஒன்லி. ஸோ இன்றைக்கி ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,900, 48,900 ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 35,500, 35,500க்கு இந்த டீலை கிராப் பண்ணிக்கோங்க. ஐபேடில் 10th ஜென்ரேஷன் 64 GB வைஃபை பாக்ஸ் ஃபுல் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஐபேடில் மாடல் திருப்பி சொல்லிடுறேன். ஐபேடில் 10th ஜென்ரேஷன் 64 GB வைஃபை ப்ளஸ் செல்லுலார் மாடல், சிம்மு போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 48,900 அவைலபிளாக இருக்குது. ஸோ இது நம்மக்கிட்ட வெறும் 35,500க்கு இந்த டீலை கிராப் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் ஃபுல் கிட் அவைலபிள், இந்தியன் எம்ஆர்பி. நெக்ஸ்ட்டு இந்தியன் எம்ஆர்பியில் ஒரு சீல்டு கட் கண்டிஷனில் ஐபேட் ஏரில் வந்து 5th ஜென்ரேஷன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து நான் ரேப்பரை பிரிக்காமல் இருக்க காரணமே வந்து பக்கா நியூ. இது எந்த வித ஒரு சின்ன ஒரு மைல்டு ஸ்க்ராட்ச் கூட இருக்காது. ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே இருக்காது. ஸோ பாக்ஸ் ஃபுல் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. இது வந்து மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஐபேட் ஏரில் 5th ஜென்ரேஷன் 64 GB வைஃபை ஒன்லி மாடல். ஸோ இதுதான் வந்து பேஸ் வேரியண்ட்டு. ஸோ ஐபேட் ஏரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிப்செட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் வந்து M1 சிப்செட் வந்துடும். உங்களுக்கு ஸ்பீடான ப்ராசரு. ஒரு வந்து எடிட்டிங்க்கோ இல்லை கேமிங்க்கோ எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாடல் பெஸ்ட் இன் கைண்ட்னு சொல்வேன். ஸோ இந்த மாடல் நம்மக்கிட்ட வித் 7 months பிராண்ட் வாரண்டி, இந்தியன் எம்ஆர்பி ஸ்டாக் இது. ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் உங்களுக்கு 50,000 இருக்கிற மாடல் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 37,000க்கு ஐபேட் ஏரில் 5th ஜென்ரேஷன் 64 GB வைஃபை 7 மாதம் வாரண்டியோட அவைலபிளாக இருக்குது, இந்தியன் எம்ஆர்பி ஸ்டாக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஐபேட் ஏர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ சீல்டு கட் கண்டிஷனில் அவைலபிளாக இருக்குது. ஐபேட் ஏரு 64 GB வைஃபை ப்ளஸ் செல்லுலார் மாடல். இதுவுமே வந்து வைஃபை ப்ளஸ் செல்லுலார் மாடலு. ஸோ செல்லுலார் மாடலு சிம்மு போட்டுக்கலாம். இதோட ஆன்லைன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் ஆப்வியஸாக ஸ்டாக் இருக்காது, இருந்தாலும் 50,000 கிட்டே இருக்கும், ஏன்னா செல்லுலார்னால. ஸோ கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீல்டு கட் கண்டிஷன் தான். எந்த வித ஸ்க்ராச்சஸ் இருக்காது, எந்த வித ஒரு சின்ன பவுச் மார்க்கோ எந்த ஸ்க்ராட்ச் இருக்காது. இதோட ஆன்லைன் ப்ரைஸும் உங்களுக்கு
அபோவ் 50 தான். ஸோ நம்மக்கிட்ட இது வாரண்டி கிடையாது. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இதோட ப்ரைஸ் வந்து 30,000, வெறும் 30,000 தரலாம். ஐபேட் ஏரில் 4th ஜென்ரேஷன், ஐபேட் ஏர் 4th ஜென்ரேஷன், வைஃபை ப்ளஸ் செல்லுலாரு. ஸோ வேண்டவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சீரியஸ் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஐபேடில் ஏரு 6th ஜென்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐபேட் ஏர் 6th ஜென்ரேஷன். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு இந்த பர்பிள் கலர் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஐபேட் ஏரில் 6th ஜென்ரேஷனில் 120GB வைஃபை ப்ளஸ் செல்லுலார் மாடல் இது. ஸோ வைஃபை ப்ளஸ் செல்லுலார் மாடல். இங்கே பார்க்குற மாடல் இந்த 3 மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா ஐபேடில் ஏரில் 11 இன்ச்சு தான். இதுவும் 11 இன்ச்சு, 11 இன்ச்சு எல்லாமே 11 இன்ச்சு தான். 13 இன்ச்சு கையில் இல்லை. ஸோ 13 இன்ச்சு வேணுன்றவங்க 13 இன்ச்சு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ வேண்டுறவங்க 13 இன்ச்சு இல்லை எந்த உங்களுக்கு சீல்டு, இப்போ ஐபேட் ஏர்லேயே சீல்டு வேணுன்றவங்களும் இல்லை ஐபேட் ப்ரோ உங்களுக்கு 13 இன்ச்சோ 11 இன்ச்சோ எது வேணாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஐபேட் சீரியஸு கொஞ்சம் டிமாண்டு தான் நம்ம, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஸோ ஐபேட் ஏர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வைஃபை ப்ளஸ் செல்லுலார் மாடலு, வாரண்டி இன்னும் 8 மாதம் வாரண்டி, பாக்ஸு ஃபுல் கிட் அவைலபிளாக இருக்குது. இதோட நம்ம ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 80,000 கிட்டே இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 55,500 55,500க்கு ஐபேட் ஏரில் செல்லுலார் மாடல் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸு. வேண்டுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே கண்டிஷன் அவங்களுக்கு காட்டாத காரணமே எல்லாமே கண்டிஷன் பிராண்ட் நியூவாக இருக்கும். ஒரு சீல்டு கட்டு, அதாவது ஒரு புது மொபைல், ஒரு புது டேப்லெட் நம்ம ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த எல்லா டேப்லெட்டுமே இருக்கும். பிராண்ட் நியூவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐபேட் ஏர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 9 months வாரண்டி. இது வந்து வைஃபை ஒன்லி மாடல் 120GB. ஸோ ஐபேட் ஏரில் வந்து பேஸ் வேரியண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 120GB தான். ஸோ அது வேரியண்ட்டு தான் நம்ம கையில் 2 பீஸ் இருக்குது. ரெண்டுமே 120GB வைஃபை ஒன்லி. இதுதான் செல்லுலாரு. ஸோ இது ரெண்டுமே 128 வைஃபை. இதோட ஆன்லைன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 46க்கு தரலாம். ஸோ வேண்டுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். 9 months வாரண்டி. பேட்ரி ஹெல்த்லாம் 100 தான். இதுவும் 100 தான், இதுவும் 100 தான், எல்லாமே 100 தான். ஸோ பேட்ரி ஹெல்த் 100, சைக்கிள் கவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30க்குள்ளே தான் வரும். ஸோ பாக்ஸு ஃபுல் கிட் அவைலபிள். ஐபேட் ஏரில் 120GB வைஃபை ஒன்லி மாடல், 11 இன்ச்சு மாடல், பாக்ஸு ஃபுல் கிட், இந்தியன் எம்ஆர்பி. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஐபேட் ஏர்லேயே வந்து இன்னும் வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 month வாரண்டியோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் பேட்டரி ஹெல்த் 100, பிளாக் கலரு. இதில் ஒரே ஒரு இதுனா இங்கே ஒரு இது வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்கனால இங்கே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கஸ்டமைசேஷனோட வந்திருக்கு, அவ்வளோதான். மற்றபடி இதனால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட்டு சொல்கிறேன். உங்களுக்கு இந்தியன் எம்ஆர்பி ஸ்டாக்கு 6 மாதம் வாரண்டி ஐபேட் ஏரு. ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆப்வியஸாக 55 தான். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 42, வெறும் 42,000. லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், இப்போ 42,000 தரேன். இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரில் எக்ஸ்க்ளூசிவாக அவைலபிளாக இருக்குது. நம்ம கடைசியாக அண்டு வந்து பார்க்க போகிற ஒரு ப்ரோ சீரியஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஐபேடில் ப்ரோவில் 11 இன்ச்சு மாடலு, வைஃபை ப்ளஸ் செல்லுலாரு, 512GB இந்தியன் வேரியண்ட் ஸ்டாக். இது 512GB வேரியண்ட்டு. சிம்மு போட்டுக்கலாம். வைஃபை ப்ளஸ் செல்லுலார் மாடல் இது. ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 1,40,000 இருக்கும். அண்ட் அப்ராட் ஸ்டாக்குமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 உங்களுக்கு 20,000 கிட்டே இருக்கும். ஸோ இது பாக்ஸு ஃபுல் கிட்டு, பிராண்ட் நியூ சீல்டு கட் கண்டிஷனு, 10 months வாரண்டி, 10 months பிராண்ட் வாரண்டி, ஆப்பிள் வாரண்டி அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிஷன் தான் பக்காவாக இருக்குது. எந்த வித ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ 512GB வேரியண்ட்டு. ஸோ நம்மக்கிட்ட அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு 99,000க்கு இந்த டீலை கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ வேண்டுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஐபேடில் ப்ரோ 11 inch வைஃபை ப்ளஸ் எல்ஆர் 512GB ஸ்டாண்டர்ட் கிளாஸ் வெர்ஷன். ஸோ இது ஆன்லைனில் உங்களுக்கு 140, நம்மக்கிட்ட அப்படியே வந்து 40,000 கம்மியாக உங்களுக்கு நம்ம தரோம். ஸோ வேண்டுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மக்கிட்ட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஃபினான்ஸ் ஆப்ஷன் நம்மக்கிட்ட கிடையாது. தயவு செஞ்சு ஃபினான்ஸுக்கு எனக்கு கால் பண்ணாதீங்க. அதே மாதிரி வெளியூரில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம இஎம்ஐ பண்ணித்தர முடியாது. ஈவன் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இஎம்ஐ. ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக கார்டு எடுத்துகிட்டு வந்தால் மட்டுமே நம்ம இஎம்ஐ இங்கே பண்ண முடியும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம வெளியூரில் இருக்கிறவங்க கிரெடிட் கார்டு மூலிமா வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா லிங்க் மெத்தட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் மெத்தட் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து லிங்க் அனுப்பிவிட்ருவேன். ஆனால் நீங்கள் இஎம்ஐ நீங்கள் தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வேண்டுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னென்ன மாடல்ஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ணியாச்சு, டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ ஃப்ரம் மொபைல் ஷாப்.